ஜூன் மாதத்தினுடைய வாக்கு தத்தம் மற்றும் மனிதன தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறதான ஒரு வேத பகுதி 37ஆம் சங்கீதத்திலே 28ஆம் வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரால் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள், அவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்தவான்களை, உத்தம மார்க்கமாய் நடக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பரிசுத்தம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்தமாய் யாரெல்லாம் தங்களை காத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் விரும்புகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் நிச்சயம் பரிசுத்தமாக இருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வார்த்தை. மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே, இதை விலை கொடுத்து அவர் உங்களை நம்மை வாங்கினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் உங்களை மீட்காமல், 1 பேதுருவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18, 19 வார்த்தைகள், வெளியேறப்பட்ட அவருடைய இரத்தத்தையே நிறைவாய் கொடுத்துத்தான் நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். எனவே அப்படி அவருக்கென்று தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்ளுகிற, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள். பரிசுத்தமாய் உங்களை காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவரால் நடத்தப்படுகிற உன்னதமான அனுபவத்திற்கு நேராக நீங்கள் கடந்து வருவீர்கள். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில் என்கிறது நிச்சயமாய். பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாளிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்ளவும், அது நிமித்தமாக ஒருபோது கைவிடப்படாதபடிக்கு அவர்களை நீ கூட இருந்து காத்து நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.